இந்த லேடி அவங்களுடைய காஸ்ட்லியான காரை உயரமான மலை மேல இருந்து கீழே தள்ளி விடுறாங்க. காருக்குள்ள வேற அவங்களுடைய 2 வயசு குழந்தை உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி பண்றதுக்கான காரணத்தை கேட்டீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னால அவங்க பையனை காருக்குள்ள உட்கார வச்சுட்டு இவங்க வெளியில இருந்திருப்பாங்க. அப்ப தெரியாதனமா அவங்க பையன் அவங்களுடைய ஐபோன் எடுத்து காருடைய வால்ட் மோட ஆன் பண்ணிட்டு இருப்பான். அதனால இவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் இவங்களால அந்த காருடைய டோரை ஓபன் பண்ணவே முடியல. அவங்க பையன் வேற உள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் இவங்க வேற வழி இல்லாம காரை அப்படியே மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. இப்ப காரு பயங்கர ஸ்பீடா கீழே போய் விழ போகுது. அப்படி போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா டயர்ல எல்லாம் கிரவுண்டே டச் ஆகாததுனால பேலன்ஸ் சிஸ்டம்லாம் ஆன் ஆகி காருடைய டோர்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுது. இப்ப காரு டமால்னு போய் கீழே விழுந்து அப்படியே புழுதியா பறக்குது. உடனே இந்த லேடி மலை மேல இருந்து காரை நோக்கி கீழே இறங்கி ஓடுறாங்க. கிட்ட போய் டோரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. நல்ல வேளையா டோர் ஓபன் ஆயிடுது. உள்ள இருக்கிற அவங்க பையனுக்கும் ஒண்ணுமே ஆகல. அவனை காருக்குள்ள இருந்து காப்பாத்தி தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல களைப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கார் ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் ஆகி அதோடைய எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரி செஞ்சுக்குது. அதுக்கப்புறம் அந்த லேடி அவங்க பையனை கூட்டிட்டு போய் சீட்ல உட்கார வச்சு லாக் பண்ணிட்டு காரை மறுபடியும் எடுக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க இப்ப பள்ளத்துல இருக்கிறாங்க. பயங்கர உயரத்துக்கு அப்படியே ஸ்லோப்பா மேல ஏறணும். அந்த லேடி எதை பார்த்தும் பயப்படாம கீரை போட்டு காரை பயங்கர ஸ்பீடா ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே வந்து ஒரு வழியா மேல வந்துடுறாங்க.